100 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு லேண்டை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு 2 நபர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்கிறது நமது அறநிலைத்துறை. யாருட்டு சொத்து? பூரா நம்முட்டு சொத்து. இந்த 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள சொத்தையும் 2 பேருக்கு 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு காரணமாக இருந்தால் அந்த அறநிலைத்துறை ஈஓ இருக்கார்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அடுத்த 2வது நாள் அவருக்கு ஸ்டேட் லெவலில் ஒரு அடிஷ்னல் கமிஷனர் அப்படிங்கிற லெவலில் ப்ரமோஷனும் பெற்று போயிருக்கிறார். அந்த ப்ரமோஷனை கொடுப்பதற்கு யார் தகுதியான நபர்னாக்கா அமைச்சர் தான் அந்த ப்ரமோஷனையே கொடுக்கணுமா, அவரோட கையெழுத்தோடு ப்ரமோஷன் ஆகணும். அப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அடுத்த 2வது நாளே இவ்வளோ பெரிய ப்ரமோஷனில் போயிருக்காரு. எது 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு 2 தனியாருக்கு அறநிலை சொத்தை தாரை வார்த்து கொடுத்தவருக்கு. அப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற அன்னைக்கு அங்குள்ள ரிஜிஸ்ட்ரார் வரல. ஸ்பெஷலாக கொடைக்கானல்லேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ராரை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாந்து உட்கார வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு மறுநாளே அவர் திரும்ப கொடைக்கானலுக்கு மாற்றுறாங்க. இவ்வளவு சர்ச்சைக்குரிய அந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனால் பாருங்கள், அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த 100 கோடி ரூபாயை 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்த்து கொடுத்ததில் எந்த பணமும் கமிஷனாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கு வரல. அப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் இவ்வளவு பிராடுத்தனங்களில் தலையிட்டு இவ்வளவு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கக்கூடிய அந்த ஈஓ மாரிமுத்து இருக்கார்ல, அவருக்கு உடனடியாக ஸ்டேட் லெவலில் அடிஷ்னல் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டிங்கை அமைச்சரே பாராட்டி கையெழுத்து போட்டு 2 நாளில் ப்ரமோஷன்லாம் கொண்டு போயிருக்காரு. ஆனால் நம்பணும் நீங்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கும் இந்த 100 கோடி ரூபா மேட்டருக்கும் எந்த லஞ்சம், ஊழல், பண கைமாத்தல் எதுவும் இதுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ இதை தோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா இதே மாதிரி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. லேண்டு முதல்ல எந்த வருஷம் அறநிலைத்துறை கையில் போச்சு, எப்போ கோயில்கிட்ட போச்சு, அந்த நிலத்தில் அந்த இடத்தினுடைய முதல் ஓனர் யார், அவர் எந்த வருஷம் இங்கே கொடுத்தாரு கோயிலுக்கு அப்படிங்கிற முழு தகவலோட 1988 இப்போ 2026 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு டேட்டாவோட இன்றைக்கி வந்திருக்கோம். அதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இல்லை, லேண்டோடைய ஸ்டோரியை முதல்ல பார்த்துருவோம். 1988 குப்புசாமி மணியக்காரர் அப்படிங்கிறவர் தான் அந்த முருகன் கோயிலுக்கு சொந்தமாக அந்த நிலத்தை தாரை வார்த்து கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க, அவரை ட்ரஸ்டியாக போடுறாரு. ஒரு அறங்காவலராக அதை ஒரு பாதுகாக்கிற ஒரு நபராக தண்டபாணி அப்படிங்கிறவர் போட்டு, ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட நிலம் அப்படிங்கிறது 1.40 ஏக்கர். அப்போ அந்த 1.40 ஏக்கர் நிலத்தை நீங்கள் இங்கே யாருக்கிட்டையும் விற்கக்கூடாது, இதை பணமாக மாற்றக்கூடாது, யார் பேருக்கும் இதை ரிஜிஸ்டரும் பண்ணி வைக்கக்கூடாது, யார் பேருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கவும் கூடாது. அப்போ இந்த இடத்த எதுவாக பயன்படுத்தலாம்னாக்கா இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த நிலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதில் வர்ற பணத்திலேருந்து அல்லது இதை எதுக்காக பயன்படுத்தலாம்னா சமயம் சார்ந்த, அதாவது இந்த ஹிந்து மதம் சார்ந்த அல்லது இந்த கோவில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அந்த கோவில் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வருமானத்துக்காக வேணும் அப்படின்னாக்கா அதுக்காக பயன்படுத்திக்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில் அது பேர் மாற்றிக்கிறது, விற்கிறது, போகிறது வர்றதுங்கிறது கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காப்புல. 1988 அப்போ குப்சாமி மணியக்காரர்கிட்ட தண்டபாணி அப்படிங்கிறத வருது. அப்புறம் தண்டபாணி என்ன பண்ணுறாருனாக்கா அவர் நாளோட இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் வருது. அப்புறம் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மேலே முருகன் கோவில் இருக்கும் இல்லையா பழனியில், அதற்கு அடிவாரத்தில் அது இருக்குது. அந்த ஒரு நதி ஓடும் இல்லை பார்த்தீங்களா, ஒரு என்ன நதி இது, சரவண பொய்கைன்னு ஒரு ஆறு ஓடும் இல்லையா, அதுக்கு ஓரமாக அந்த இடம் இருக்குது. அங்கே தான் நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு மக்கள் வருவாங்க போவாங்க, கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான இடம் அது. அங்கே தான் அந்த 1.40 ஏக்கர் இருக்குது. அப்போ தான் சரவண பொய்கை ஓரமாக இருக்குது. இப்போ அந்த தண்டபாணி இறந்ததுக்கப்புறம் தண்டபாணி ட்ரஸ்ட்டு அப்படின்னு போட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே அந்த இடம் இருக்கும். ஆனால் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் அது. அப்போ அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே தான் அந்த இடம் இருக்கணும். அப்போ தண்டபாணிக்கு அப்புறம் அந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய அந்த அறங்காவலர் பொறுப்பு யாருக்கு போகுதுனாக்கா அவங்களுடைய வாரிசுகள் 1988 தண்டபாணிக்கு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அதில் இப்போ அந்த அறக்காவலராக இருக்கக்கூடிய நபர்கள் யாருனாக்கா திருப்புகழ் முருகதாஸ் அப்படிங்கிற 2 பேர். இவங்க 2 பேர் தான் தண்டபாணியினுடைய வாரிசுகள் நினைக்கிறேன், அவங்களுடைய தலைமுறையில் வந்தவங்க. அப்போ திருப்புகழ் முருகதாஸ் அவங்க 2 பேரும் கடைசியாக அதை கண்காணிக்கிறாங்க. இப்போ கண்காணிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா அந்த இடத்துல ரொம்ப பிஸியாக இருக்கிற இடம், எதுக்கு அந்த இடத்த வேஸ்ட்டாக விடணும் அப்படின்னு தண்டபாணியும் முருகதாசும் திருப்புகழும் யோசிக்கிறாங்க. யோசித்து அந்த இடத்துல சிறு சிறு கடைகள் போட்டு வணிகத்துக்காக நம்ம விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வணிகத்துக்காக விடுறாங்க. அப்புறம் சின்ன சின்ன கடைகள் போடுறாங்க. அந்த டாய்ஸ் கடை அல்லது அங்கே என்னென்ன சின்ன சின்ன கடைகள் போட முடியுமோ அந்தந்த கடைகள் போட்டு வருமானத்துக்காக விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைகள் போட்டதில் ஒருத்தர் யாருனாங்க விவிஆர் வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்பா இது என்ன சும்மா வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு லீஸுக்கான அந்த இடத்த எடுத்துக்கிறாரு. அதாவது அவர் கடை போடுற இடத்த மட்டும் அதை மட்டும் என்ன பண்ணுறாரு, அந்த 1.40 ஏக்கர் நினைக்கிறேன் அந்த இடத்த அப்படியே நான் லீஸுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் லீஸுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு.
கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த திருப்புகழும் முருகதாஸும் விவிஆர் வெங்கடாச்சலத்திட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் லீஸுக்கு எடுத்தா சரி ஓகே, ஆனால் இவ்வளவு கடைகளை நீ உள்வாடகைக்கு விட்டுருக்க, இவ்வளவு லாபம் வருது உனக்கு, அப்போ எங்களை அப்பப்போ கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா அது ரொம்ப போச்சு அப்படின்ட்டு விவிஆர் வெங்கடாச்சலம் ஒரு டீலுக்குள்ளே போகிறாப்புல, தம்பி இது சரியில்லை, அதனால் நீங்கள் அப்பப்போ வாங்குறது சரியில்லை, நீங்கள் லீஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ நாள் லீஸுன்னு கொடுத்துருக்கீங்க, அப்போ திரும்ப திரும்ப வாங்குறது சரியில்லை, சரி ஓகே அப்போ நம்ம ஒரு டீலுக்கு வருவோம், எனக்கு இந்த வார்த்தையாக இந்த லீஸ் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக எனக்கு எழுதி கொடுங்க, அதை எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் காசுன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிங்க விட்றது அப்படின்னு கேட்டோம்னா, நான் வாங்கினேன்னு எழுதி கொடுக்குறேன், நீ வித்தனை எழுதி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் காமெடி மாதிரி இவர் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த திருப்புகழும் முருகதாஸும் இவர் வித்தனை எழுதி கொடுக்குறாங்க, அதாவது லீஸுக்கு கொடுத்தேன்னு எழுதி கொடுக்குறாங்க. அவர் விவிஆர் வெங்கடாச்சலம் அவர் லீஸுக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு அதை எழுதி வாங்குறாப்புல. அப்போ எழுதி வாங்கிட்டு என்ன பண்ணுறாப்புல, விவிஆர் வெங்கடாச்சலம் ஒரு பிளான் பண்ணுறாப்புல அதை ஆட்டையை போடுறதுக்கு. எப்படின்னாக்கா, இந்த லீஸுக்கு விட்டுருக்கோம் வாங்கியிருக்கோம், திரும்ப அவனுக்கு வரமாட்டானுங்கன்னு ஒன்று நிச்சயம் கிடையாது. ரெண்டாவது, இந்த இடம் அவ்வளோ பிஸ்னஸாக இருக்குது, நிறைய லாபம் வருது, விட்டு தர்றது விவிஆர் வெங்கடாச்சலத்துக்கு உண்மையிலேயே மனசு இல்லை. அப்புறம் விவிஆர் வெங்கடாச்சலம் என்ன பண்ணுறாப்புல, ஒரு பிளான் போடுறாப்புல, இதை கேஸு கீஸுன்னு கோர்த்துக்கிட்டுன்னு போட்டு இழுத்தோம்னாக்கா நம்ம காவல்துறைகிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தோம் இந்த கேஸ் முடிகிற வரை இந்த நிலம் நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குத்தகைக்குள்ளே வரும். அப்போ எப்படியும் அதை நம்ம கால அவகாசமாக போட்டு இழுத்துடிச்சோம்னாக்க ஒரு 15-20 வருஷத்துக்கு இழுத்துடிச்சிடலாம் இந்த கேஸை அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாப்புல, முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டிலேருந்து போகிறாப்புல. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போட்டோம்னாக்க அது முடிஞ்ச அளவு இழுக்கடிச்சு அங்கே இவருக்கு எதிரான தீர்ப்பு தான் வரும். எனக்கு டாக்குமெண்ட்ஸ் முழுக்க அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு இருக்கு, அதற்கு தக்காராக அல்லது அறநிலை அதை மேற்பார்வை பார்க்குற ஒரு கண்காணியாக யார் இருக்காங்கனாக்கா திருப்புகழ் முருகதாஸ், அவங்க இடம் தான் சொந்தம், அதாவது அறநிலைக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறதா ரிசல்ட்டாக வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போகிறாரு, முடிஞ்ச அளவு இழுத்தடிக்கிறார். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, அப்புறம் ஹைகோர்ட்டில் கொஞ்சம் நாள் இழுத்தடிக்கலாம், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லையும் எதிரான தீர்ப்பு தான் எப்படி வரும், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டு போகலாம். அப்போ இந்த கோர்ட்டு மூலியமாக போகிறதனுடைய அந்த இழுத்தடிப்பை எப்படியும் 10-15 வருஷம் இழுத்தடிச்சிடலாம், அதில் நம்ம முடிஞ்ச அளவு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பின்படி விட்டு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு கேஸ் போடுறாப்புல. இந்த கேஸினுடைய முடிவில் தீர்ப்பு என்ன வருதுனாக்கா, வழக்கம் போல் இந்த நிலமுக்கும் விவிஆர் வெங்கடாச்சலத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, திருப்புகழும் முருகதாஸும் வெறும் கண்காணிகள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு, ட்ரஸ்டியில் அந்த ட்ரஸ்ட்டு கீழே வருது, இந்த ட்ரஸ்ட்டு அறநிலைத்துறைக்கு கீழே இந்த ட்ரஸ்ட்டு வருது, இவங்க சும்மா தக்கார் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த இடம் முழுக்க முழுக்க அறநிலைத்துறைக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு வந்த நாள் என்னதுன்னா, கோர்ட் ஆர்டரு செப்டம்பர் 2, 2025 அன்னைக்கு வருது, டிஎம்கே கவர்மெண்ட்டில் வருது. டிஎம்கே கவர்மெண்ட் இந்த கோர்ட் ஆர்டரை வாங்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்படியே அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடமாக அதை மாற்றுறாங்க. அப்போ விவிஆர் வெங்கடாச்சலம், முருகதாஸ், திருப்புகழ் இதெல்லாம் இருக்கும்பொழுது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம், தம்பி நீங்களும் இடத்த காலி பண்ணுங்க, நீங்கள் பெரிய என்ன அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த நீங்கள் தக்கார் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு பார்த்தோம்னாக்கா, இவ்வளோ பெரிய ஒரு துரோக செயலாக அயோக்கியத்தனத்தை பொறுக்கித்தனத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அறநிலைத்துறை என்ன பண்ணுது, இந்த திருப்புகழ், அப்புறம் முருகதாஸ், லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, விவிஆர் எல்லாரையும் புறந்தள்ளிட்டு இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்கிறத போட மாட்டுது. அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது எதுக்கு சும்மா இருக்குது இவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 12, 2025 அன்னைக்கு ஜேசிபியை வச்சு அந்த இடத்த சமப்படுத்துகிறாங்க. அங்கே உள்ள காடாக இருந்தது, முள்ளாக இருந்தது, சமம் இல்லாமல் இருந்தது, பூரா அந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு அதை பார்க்கிங் வசதிக்காக விட்றாங்க. அதாவது அங்கே வர்ற பக்தர்கள் அந்த பார்க்கிங்கை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பக்தர்களுக்காக அந்த இடத்த பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுக்குது நம்ம அறநிலையத்துறை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா, இந்த சம்பவம் நடக்கும் பொழுதே அந்த திருப்புகளையும் முருகதாஸையும் அறநிலைத்துறை இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஈவோ, அவர் பேர் மாரிமுத்து, அந்த ஈவோவை இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கான தக்காராக அவர் இருப்பார், அதாவது கண்காணி மாதிரின்னு வச்சுங்களேன், இந்த கணக்கு வழக்கு போக்குவரத்து இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் அறநிலைத்துறையில் ஈவோவாக பழனி கோவிலில் பணியாற்றுவதில் மாரிமுத்து இருப்பார் அப்படின்னு அறநிலைத்துறை நியமிக்குது. இதுக்கப்புறம் என்னாக்கா, மார்ச் 27, 2026 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த இடத்த விற்கிற வேலையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் நம்ம திருப்புகழும் முருகதாஸும். சரி, இப்போ தான் நம்ம வெளியேற்றிருக்காங்க, வெளியில் புதுசாக தெரியாது, நம்ம இடம் தான் வெளியில் தெரியும், ஆனால் இது நமக்கு முன்னாடியே குப்புசாமி மணியக்காரர் கோயிலுக்கு கொடுத்த இடம், அப்புறம் நம்ம அப்பா ட்ரஸ்ட்டில் வந்தது, அப்போ நம்ம அப்பாவுடைய வாரிசுலாம் நம்மளாம் இருந்தால் நம்மளுடைய அப்படின்னு யாருக்குமே தெரியும், நம்மளோட இடம் தான் பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்கிறதுக்கான வேலையில் இறங்குறாங்க. எப்போ? மார்ச் 27, 2026. அப்படிலேருந்து தொடங்கி மார்ச் 27, 2026 தொடங்கி ஜூலை 6, 2026 அன்றைக்கி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும் பொழுது என்னன்னாக்கா, யாருக்கிட்ட வைத்தாங்கனாக்கா, வெள்ளைத்துறை அப்புறம் சேதுபதி அப்படிங்கிற 2 பேரை பிடிச்சி, இந்த இடம் எங்களோட இடம்,
இது 2 கோடி ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமிடல். என்னக்கா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கொண்டு போனீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டு பொய்யான டாக்குமெண்ட்டு, இந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம், இது எப்படி அரசாங்கத்தினுடைய இடத்த, அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்த யார் தம்பி நீங்கள் 2 பேரும் விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க, யார் தம்பி நீங்கள் 2 பேரும் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்க, இதில் கையெழுத்து போட்ட ஈஓ யார் தம்பி ஆறுமுத்துங்களா, இப்போ எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சோம்னாக்கா நீங்கள் எல்லாரும் உள்ளே உட்காந்து களி தான் தம்பி திங்கணும் அப்படின்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு இந்த 100 கோடி ரூபா லேண்டை 2 கோடி ரூபாய் விற்ற இடத்துலன்னா பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துருக்கணும். அதாவது இந்த சம்பவம் முடிஞ்சு அவங்க பார்க்கிங்னு போட்டோடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டிவிகே கவர்மெண்ட் வந்தோடனே இவங்க யாருக்கிட்டேயோ ஏதோ ஒரு டீலுக்குள்ளே போயிருக்கணும். டீலுக்குள்ளே போய் ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஏன்னாக்கா ஆல்ரெடி உள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அறநிலைத்துறையின் மேலே அந்த டாக்குமெண்ட் இருக்கும். அப்போ இவங்க பேரில் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட மினிஸ்டருடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அப்புறம் அறநிலைத்துறை மினிஸ்டருடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படி ஒரு டாக்குமெண்ட் போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஒரு ஃபேக் டாக்குமெண்ட், ஒரு ஃபோர்ஜரி, ஒரு 420 வேலையை பார்த்து இவங்க 2 பேர் மேலே அந்த டாக்குமெண்ட்டை, ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் சரி பொய்யான டாக்குமெண்ட்டு போட்டாச்சு, இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனாங்க, ரிஜிஸ்டர் கண்டுபிடிச்சிருவார். அப்போ இவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு ரிஜிஸ்டாரை அங்கே கொண்டாந்து உட்கார வைக்கணும். அது எப்படி உட்கார வைக்க முடியும்? அப்போ அங்கே ஏற்கனவே உள்ள ரிஜிஸ்டார் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வேற ஒரு ரிஜிஸ்டாரை தேடி போயிருக்கணும். ஏன்னாக்கா அங்கே உள்ள ரிஜிஸ்டார் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா, அப்போ ஒத்துக்கிட்டு ரிஜிஸ்டார் இருக்கும் பொழுது எதுக்கு இவங்க கொடைக்கானல்லேருந்து ஒரு ரிஜிஸ்டாரை அன்னைக்கு மட்டும் கொண்டாந்து உட்கார வச்சு கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. அப்போ அன்னைக்கு பழனி அடிமலை வாரத்தில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உள்ள ரிஜிஸ்டாரு இந்த மொள்ளமாரித்தனத்துக்கு முடிச்சு வைக்கத்தனத்துக்கு ஒரு ஒத்துக்கலை. ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியா இருந்தாலும். அப்போ முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க, பிடிச்சி உள்ளே ஓட்டுருவாங்க, கழுதிங்கணும், அப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் மாட்டுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவர் இதுக்கு ஒத்துக்காமல், அப்போ அவர்கிட்ட ஒரு வேளை டீலிங் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் நடக்கிற அன்னைக்கு அவர் கரெக்டாக லீவு, இவர் லீவு போட்ட அன்னைக்கு இன்னொருத்தரை கொண்டாந்து உட்கார வச்சு அன்னைக்கு அவசரமாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை முடிச்சிருக்காங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா அன்னைக்கே போய் நீங்கள் டோக்கன் போட்டு அப்படி கிடையாது. அப்போ முத நாளே இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுவும் 100 கோடி வேல்யூ உள்ள ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண வராங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல் நாள்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டாக் போயிருக்கும், அது சம்மந்தப்பட்ட வேலைகள் முன்னாடியே துவங்கியிருக்கும். அப்போ அங்கே உள்ள ரிஜிஸ்ட்ராருக்கு இந்த 100 கோடி மதிப்பு உள்ள நிலம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வருது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரி, ஒருவேளை அன்னைக்கு அவர் எதுவுமே தெரியாதுங்க, இயல்பாக அன்னைக்கு லீவு போட்டார் அப்படின்னாக்கா, அப்போ 100 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு லேண்டு, அதுவும் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வருதுனாக்கா அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் புழக்கமாக இருந்தால் அந்த ரிஜிஸ்டார் இருக்கிற அன்னைக்கு வாங்க, இவர் வந்து இன்னைக்கு லீவுங்கிறதுனால சப்ஸ்டியூட்டாக பக்கத்தில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்திருக்கோம், இவரை வச்சு நீங்கள் 100 கோடி ரூபா லேண்டு ஆனாக்கா லோக்கலில் இருக்கிற லேண்டு என்ன பிரச்சனை இருக்குது அல்லது அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான், அந்த ரிஜிஸ்டாருக்கு தான் தெரியும். அந்த ரிஜிஸ்டார் லீவுனாக்கா வேறு ஊரில் உள்ள ரிஜிஸ்டாருக்கு இந்த ஊரில் உள்ள லேண்டை பற்றி என்ன தெரியும்? அவர் வெறுமனே பேப்பர் எதுன்னு பார்த்துட்டு கையெழுத்து பண்ணக்கூடிய நபராக இருப்பார். அப்போ அது ஃபோர்ஜரியா இல்லையான்னு செக் பண்ணணும், ஏகப்பட்ட வேலைகள் இருங்க. அப்போ இந்த ரிஜிஸ்டார் கரெக்டாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி எப்படி லீவ் போட்டாருங்கிறதா நமக்கு கேள்வியாக இருக்குது. அப்போ ஒருவேளை இது தெரிஞ்சு அவர் வெளியில் சொல்லாமல் இருக்கணும், இதில் தலையிடாமலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த லீவ் போட்ட ரிஜிஸ்டார் இவங்க கிட்டேருந்து எதுவும் தனிப்பட்ட முறையில் பணம் வாங்கினாரா அப்படிங்கிற கோணத்தில் அந்த ரிஜிஸ்டார் மீதும் விசாரணை வைக்கணும். அப்போ இவங்க ஒருவேளை இந்த டிமாண்டை சொல்லி அவர் ஏற்றுக்காம தான் லீவ் போட்டிருக்காருனாக்கா அதற்கும் தனிப்பட்ட முறையில் இவங்க மேலே வழக்கு போடணும். யார் இந்த வித்த 2 பேர் இருக்காங்க பாருங்கள், முருகதாஸ் திருப்புகழ், அவங்க வாங்கின 2 பேர், வெள்ளத்துறை சேதுபதி, அவங்க மேலே போடணும். அப்போ அன்னைக்கு கரெக்டாக லீவு போட்ட அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கனாக்கா பக்கத்தில் கொடைக்கானலில் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள ரிஜிஸ்டாராக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்பெஷலாக கவர்மெண்ட்டு அங்கேருந்து இங்கே அனுப்புது. பாருங்கள், ஒரு அரசாங்கமே வேலை பார்த்துருக்கு பாருங்கள். அது எப்படி ஒரு அரசாங்கமே இந்த 100 கோடி ரூபாய்க்கு பின்னாடி வேலை பார்த்துருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இன்னும் அரசாங்கம் அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்க்குமா? இல்லை தெரியல, மற்ற விஷயங்கள்லாம் அரசாங்கம் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துருச்சா? இந்த அமோனியா தாக்குதலில் 18 பேருக்கு மேலே இறந்து போனாங்க, கவர்மெண்ட் அவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துச்சா? அதுக்கப்புறம் எத்தனை அந்த மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடத்துல போய் எதுவும் ஆய்வுகள் செஞ்சாங்களா? பர்வேஸ் போய் ஆய்வுகள் செஞ்சாரா? அல்லது நம்ம ரீல்ஸ் கீர்த்தனா போயிட்டு இந்த ஆய்வு செஞ்சாங்களா? இந்த ஒரு இடத்துல அப்படி நடந்துருச்சு. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க மொத்தம் இதே மாதிரியான ஃபேக்ட்ரிஸ் இத்தனை இடத்துல இருக்குது, இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, நான் எல்லா இடத்துலையும் ஆய்வுகள் செஞ்சுட்டோம்,
செஞ்சதில் 2-3 இடங்களில் மட்டும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை சரி பண்ண சொல்லியிருக்கோம். இந்த 3 ஃபேக்ட்ரிஸ் வந்து சுத்தமாக எதையுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அவங்க மீது ஃபைன் போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரிஸ் இயங்காது. இப்படி ஏதாவது நமக்கு தகவல்கள் வந்துச்சா? அவங்க போய் ஆய்வுகள் செஞ்சாங்களா? ஏன் பர்வேஸ் போகவே இல்லை? ஏன் ரீல்ஸ் கீர்த்தனா ஏன் போகவே இல்லை? இப்போ இதே மாதிரி இந்த பள்ளி குழந்தைகள் டாஸ்மாகை மூடணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம், பள்ளி குழந்தைகள் ஊர் மக்கள் ரொம்ப நாளாக மூடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சு மூடலை, எல்லாருமே உள்ளே பூந்துட்டாங்க. டாஸ்மாக் உள்ளே பூந்து கடையை மூடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம். போலீஸ் புகுந்து அந்த மாணவிகளை அடிச்சிருக்கு. எது? சிறுமிகளை. ஸ்கூல் யூனிஃபார்மோட டாஸ்மாக் வேண்டான்னு சொல்லி கத்துன அந்த சிறுமிகளை காவல்துறை தாக்கியிருக்கு கண்மூடித்தனமா. மயங்கி விழுந்திருக்காங்க அந்த தாக்குதலில். இதை பார்க்கறதுக்கு ராஜமோகன் நேரடியாக போனாப்லையா? எனக்கா பள்ளி மாணவிகள் தாக்கப்பட்டிருக்காங்கங்க, அரசு பள்ளி மாணவிகள் யூனிஃபார்மோட தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் நேரடியாக போனீங்களா? அதே மாதிரி ரீல்ஸ் கீர்த்தனா, ஸ்கூலுக்கெல்லாம் போய் ரீல்ஸ் கீர்த்தனா இங்கே போனாங்களா? ஸ்கூல் மாணவிகள் மீது நானும் இதே மாதிரி அரசு பள்ளியில் படித்தவதான்னு பொய்யான ட்வீட் போட தருது இல்லை, இங்கே போனீங்களா நீங்கள்? அல்லது எதற்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்க? டாஸ்மாக்கு எதிராக, டாஸ்மாக் வேண்டான்னு சொல்லிட்டு. டாஸ்மாக் அமைச்சர் இருக்காப்லையே விக்னேஷ், அவர் எங்கேயும் போய் பார்த்தாப்லையா? இன்னும் அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் செயல்படுறீங்களா? எனக்கு புரியலையே. இதுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பீடாக 100 கோடி ரூபா சொந்தமாக 100 கோடி ரூபா மதிப்பு உள்ள ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறான்னா, ரிஜிஸ்டர் இல்லைனாக்கா கவர்மெண்ட்டு கொடைக்கானலில் உள்ள ஒரு ரிஜிஸ்டராக அங்கேருந்து இங்கே அனுப்புது. எனக்கு ஒரு கேள்வி, அப்போ அன்னைக்கு கொடைக்கானல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இழுத்து மூடிடுவாங்களா? இன்று கடை விடுமுறை, ஏன்னாக்கா பழனியில் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்காக நான் ஸ்பெஷலாக போகிறேன், கவர்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு, அதனால் கொடைக்கானலில் நீங்கள் யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லி கடையை மூடிடுவாங்களா? ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் எல்லாருக்கும் கடை லீவு, நீங்கள் படத்துக்கு போடுங்க, இல்லை வராதிங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்களா? அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் எந்த ரிஜிஸ்ட்ரார் பார்ப்பார்? அப்போ திட்டமிட்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அங்கேருந்து இங்கே அரசாங்கமே அனுப்பிச்சிருக்குனாக்கா, அப்போ இதுக்கு பின்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் ஒரு பேர் லோகேஷ்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த மினிஸ்டர் பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஏதாவது செயல்பாடுலாம் இருந்தால் நமக்கு தெரியும், யாருமே எந்த செயல்பாடுகளும் செய்கிறது இல்லை, தெரிஞ்சாங்க ரீல்ஸ் பண்ணி செய்கிறாங்க. அப்போ அவர் பேர் லோகேஷ்னு நினைக்கிறேன் இந்த பத்திரப்பதிவு. அந்த மினிஸ்டர் ஏன் அப்போ இதுக்கு பின்னாடி அந்த மினிஸ்டர் ஒரு நாள் நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு அவர் சொன்னாரா? அப்போ அவர் சொல்லனாங்க வேறு யார் ஒரு நாளுக்கு மட்டும் அவர் அங்கேருந்து இங்கே அனுப்பிச்சது? அப்போ இந்த 100 கோடி ரூபா லேண்டை 2 கோடின்னு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, எனக்கு 100 கோடி ரூபா மதிப்பு இது, எப்படி நீங்கள் 2 கோடி ரூபான்னு போட்டு முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணீங்க? அப்போ எவ்வளோ ஃப்ராடுகள் பாருங்கள். இது விற்கவே கூடாது, விற்கிறதையும் பாருங்கள், 100 கோடி ரூபா மதிப்பு உள்ளது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும்? அப்போ கூட அந்த ரிஜிஸ்டருக்கு சந்தேகம் இல்லையா? அப்போ பாருங்கள் எவ்வளோ முழுக்க ஃப்ராடு நம்ம இருக்குமா? அது எப்படி 100 கோடி ரூபாங்க வேல்யூ, அதுவும் ஒருத்தர் ஸ்பெஷலாக இங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு, இது மினிஸ்டர்ஸ் தலையீடு இல்லாமல் நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தோண்டி பார்த்தோம்னாக்க இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்போ இது மாரிமுத்து அப்படின்னு ஈவோ சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதான் அந்த தக்கார் அந்த இடம் வந்து இந்த மாரிமுத்துங்கிற ஈவோ தான் இனிமேல் தக்காராக இருப்பார்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாரிமுத்து ஈவோ இருக்கார்ல, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாக்டாக முடிஞ்சு கரெக்டாக 2வது நாள் ப்ரமோஷன் ஆகுறாரு. என்னவா ப்ரமோஷன்னாக்கா அடிஷ்னல் கமிஷனர், ஹெச்ஆர்என்சியினுடைய அடிஷ்னல் கமிஷனராக ப்ரமோஷன் ஆகுறாரு. இந்த ப்ரமோஷன் இருக்குல்ல, அடிஷ்னல் கமிஷனருங்கிற ப்ரமோஷன், இது சாதாரணமாக ஏதோ ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு வரக்கூடிய ப்ரமோஷன் கிடையாது. இது நேரடியாக ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இருக்கார்ல ரமேஷ், அவர் கையெழுத்து போட்டு பண்ணக்கூடிய ப்ரமோஷன் இது. அப்போ அப்படி ஒரு ப்ரமோஷனை இந்த இவ்வளவு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது சர்ச்சைக்குரிய நபர், ஏன்னா இந்த மாரிமுத்து யாருன்னு தோண்டி எடுத்தோம்னாக்கா, ஏற்கனவே நம்ம அந்த பழனியில் வந்து டிஎம்கே பிரிவில் ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்க, முத்தமிழ் முருகனோ ஏதோ ஒரு முத்தமிழ் முருகன் நினைக்கிறேன், அந்த மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதுக்கு எதிராக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அறநிலையத்துறைங்கிறது அங்குள்ள சொத்துக்களை பாதுகாக்கிறது தவிர நீங்கள் ஆன்மீகத்தை பரப்புறதுங்கிற ஒரு வேலை கிடையாது, பக்தி மார்க்கம் கிடையாது அறநிலையத்துறைங்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஎம்கே பிரிவிலேயே அதை கண்டித்து நம்ம கூட்டம் நடத்தியிருக்கோம், அதை கண்டித்து வீடியோவும் போட்டிருக்கோம். அதை கண்டித்து கூட்டம் போடுறது நம்ம மேலே இன்னும் வழக்கெல்லாம் இருக்குது, சரிங்களா? அதனால் திமுகவை சொம்படிக்கலாம், திமுக தவறு செஞ்சாலும் துணிச்சு நின்று நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ அந்த மாநாடு நடத்தினாங்கல்ல, அப்போ பழனியில் நடத்தும் பொழுது அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் ஆர்கனைசர்ஸாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஐயா மாரிமுத்து இருக்கார்ல இந்த ஈவோ, இவர் யாருனாக்கா அந்த மாநாட்டில் ஃபாரின்லேருந்துலாம் நிறைய பேர் காசு அனுப்பிச்சாங்க அந்த மாநாட்டுக்கு, நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்திமான்கள் ஆன்மீகவாதிகள் அவங்க நிறைய பேர் அனுப்பிச்சாங்க அதுக்கு.
அப்போ அந்த வரவு செலவில் எக்கச்சக்கமான காசுகளை ஆட்டையை போட்டிருக்காரு. வரவு செலவுகளில் பல குளறுபடிகள், பல குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மாரிமுத்து அவர்கள் மீது ஏற்கனவே பல கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி உண்டு. ஃபினான்ஷியலி நிறைய ஆட்டையை போடுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபரை எதற்கு தக்காராக நியமித்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாரிமுத்துக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட் உள்ள ஒரு மாரிமுத்துவுக்கு அது 100 கோடி ரூபா மதிப்புள்ள லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு மாற்றி கொடுத்து அறநிலைத்துறை இடம், இதுக்கு காரணமாக இருந்த மாரிமுத்துன்னு குற்றம் சாட்டப்பட்ட அந்த மாரிமுத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அடுத்த 2வது நாளே மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் கையெழுத்து போட்டு இவரை அடிஷனல் கமிஷனாக ப்ரமோஷன் பண்ணி கொண்டு போகிறாருன்னா, இவருக்கும் யார் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷுக்கும் இந்த 100 கோடி ரூபா டிரான்சாக்ஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? சரி இல்லை, இப்போ எனக்கு என்னன்னாக்கா உங்கள் நெத்தியிலனா ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெத்தியில் எதுவும் எழுதியிருக்கா, காதில் எதுவும் பூ வச்சிருக்கீங்களா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் ரமேஷ் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா, எதுவும் வாங்கியிருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது. லோகேஷ் பத்திரப்பதிவு மினிஸ்டர், அவர் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காரா, வாங்கியிருக்கிறாரா நமக்கு எதுவும் தெரியாது. இது விசாரணையின் முடிவில் தெரிய வரும். இதுக்கப்புறம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பழனி அடிவாரத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அறநிலைத்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட், சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆராக பதிவாகுது. அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரே ஒரு அந்த கொடைக்கானல்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து போனார்ல அந்த ஆஃபீஸர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர் பேர், அவரை மட்டும் துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்காங்களே தவிர இதில் சம்மந்தப்பட்ட வாங்கின வெள்ளத்துறை சேதுபதி இல்லை, கைது பண்ணல, நடவடிக்கை இல்லை. இந்த வித்த திருப்புகழ் முருகதாஸ் கைது பண்ணல, நடவடிக்கை இல்லை. மாரிமுத்து அடிஷனல் கமிஷனர் இங்கே ப்ரமோஷன் ஆகி போனார், அவர் மீது நடவடிக்கை இல்லை அல்லது கைது இல்லை. சரி, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் விசாரணைக்குள்ளே இல்லை. சரி, இந்த பத்திரப்பதிவு மினிஸ்டர் இருக்கார் லோகேஷ், அவர் இல்லை. இப்போ கடைசியாக அறநிலைத்துறை எங்கே கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குனாக்கா, யார் மேலே தப்புனாக்கா இந்த பத்திரத்துறை மினிஸ்டர் இல்லை, அறநிலைத்துறை மினிஸ்டர் இல்லை, இந்த அடிஷனல் கமிஷனர் லொட்டு லோசுகிவிங். கடைசியில் அந்த அங்கேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரார், ஒரு அரசு பணியாளர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நாள் அவங்க சொல்லி பண்ணி கொடுத்துட்டு போனால அவன் தான் இப்போ முழுக்க குற்றவாளின்னு அந்த ஜஸ்டின் மணிகண்டனை குற்றவாளிக்குள்ள நிப்பாட்டி வச்சுட்டு இவன் தான் முழுக்க குற்றவாளின்னு பொதுமக்கள்கிட்ட காமிச்சுட்டு பாக்கி எல்லாம் ஹைடு. இவர் ரைடு, அவர் ஹைடு. இதுதான் நடக்கும் என்பதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேசியிருக்கோம். டிவிகே கவர்மெண்ட்டு ஏன்னாக்கா ரூல் பண்ண தெரியாதது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லாதது. அப்போ இவங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அல்லது எதுவுமே பண்ணாமல் மக்கள்கிட்ட குற்றச்சாட்டுகளை வாங்கும் பொழுது கடைசி என்ன பண்ணுவாங்கனாக்கா, அரசு அதிகாரிகள் மீது பழியை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓட்டு போட்டிங்கல்ல, நல்லா அனுபவிங்க. அதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய குழப்படிகளில், இவ்வளோ பெரிய சர்ச்சைகளில் ஊர் முழுக்க ரமேஷை கேள்வி கேட்கும் பொழுது, ஊர் முழுக்க மாரிமுத்தை கேள்வி கேட்கும் பொழுது, ஊர் முழுக்க லோகேஷை கேள்வி கேட்கும் பொழுது, இவங்கெல்லாம் யாரை குற்றம் சாட்டுறாங்கனாக்கா, இந்த பதிவுத்துறையில் வேலை பார்க்குற இந்த பதிவாளர் இருக்கார்ல, இவர் தான் குற்றவாளின்னு அரசு பணியாளர் ஒருத்தரை குற்றம் சாட்டிட்டு அவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தலைமறைவாயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த வழக்கில் இல்லை. இப்போ யாரும் ஜஸ்டின் மணிகண்டன் தான் முழுக்க காரணம் அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி தான் இதில் கரூரில் நடந்த விஷயத்துக்கு போலீஸ்காரவங்க தான் காரணம்னு விஜய் யார் மேலே பழிய போட்டாப்புலனாக்கா, போலீஸ்காரர்கள் அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் கிட்ட பழிய போட்டு போயிட்டே இருந்தாப்புல. ஓட்டு போட்டிங்கல்ல, அனுபவிங்க. எப்படி ஓட்டு போட்டு யூனிஃபார்மோடய பல பேர் பாடல்கள், இந்த ராவணா வரண்டா அவன்டா இவன்டான்னு பேக்ரவுண்டு மியூசிக் போட்டு இப்படி காமிச்சிட்டு அப்புறம் விஜயனுடைய மூமெண்ட்டை போட்டு எத்தனை பேர் வீடியோ போட்டிங்க, போலீஸ்காரவங்க போட்டிங்கல்ல, நீங்கள் உங்கள் மேலே பழிய தூக்கி போடுறாப்புல. மின்தடைக்கு காரணம்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க நேற்று நைட்டு வரைக்கும் போராட்டம்ங்க. நேற்று நைட்டு வரைக்கும். இன்றைக்கி கூட எங்கள் ஆஃபீஸில் 2 மணி நேரம் கரண்ட் இல்லை. எங்கே போய் சொல்லி எழுது, நடு ரோட்டில் உட்காந்து சொல்லி எழுவுறதா? 2 மணி நேரம் காலைல கரண்ட் இல்லை ஆஃபீஸில். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஏரியாவிலும் பொதுவாக கரண்ட், திருவொற்றூர் இந்த பக்கம் வடசென்னை பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெருவாரியாக கரண்ட் இல்லை. சென்னை முழுக்க அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஏங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கரண்ட் பிரச்சனை திமுக பேரில் இல்லையே, நீங்கள் வந்தோடனே இருக்கே, அதே பணியாளர் தானே இப்பயும் வேலை பார்க்குறாங்க, என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு டிவிக்கு நோக்கி கேள்வி எழுப்பினாக்கா, மின்சார வாரியத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அந்த இபி மேன் லைன்மேன்லாம் அவங்க கரண்டை பிடுங்கி விட்டுறாங்க அப்படின்னு அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய லைன்மேன் மேலேயும் இபியில் வேலை பார்க்கக்கூடியவங்க மேலேயும் பழிய தூக்கி போட்டு சிடிஆர் நிர்மல்குமார் ஹைடு. கடைசியாக யார் மேலே குற்றச்சாட்டுனாக்கா அரசு பணியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு கூட நிப்பாட்டிக்குவாங்க. இந்த ரமேஷ் இருக்கார்ல, இந்த ரமேஷ் தான் இந்த அறநிலைத்துறைக்கு அவரை மினிஸ்டராக போடும்போது நம்ம கேள்வி கேட்டோம், அறநிலைத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை அமைச்சராக ஆக்குவது என்பது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு போட்டோம். ஆனால் நான் வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னார்னாக்கா, சமூக நீதியோடு செயல்படக்கூடிய ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ரமேஷ் அவர்கள் கண்டிப்பாக சமூக நீதியின் பால் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொன்னார். இதுதான் சமூக நீதியான.
இப்போ இதுதான் சமூக நீதியா? எங்கே பார்த்தாலும் ஏங்க ரமேஷ், எங்கே பார்த்தாலும் முறுக்கு பாக்கெட்டை ஆய்வு செய்கிற நீங்கள் 100 கோடி ரூபா டிரான்சாக்ஷன், 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள இடம் மாறி இருக்கு, இதை நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீங்களா? அந்த மாரிமுத்துவுக்கு ப்ரமோஷனுக்கு கையெழுத்து போட்டிங்களா? அப்போ அந்த மாரிமுத்துவோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா அடிஷனல் கமிஷனர், அப்போ ட்ராக் ரெக்கார்டை எடுங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா? ஏன்னாக்கா இது க்ளீன் கவர்மெண்ட்டு, நாங்கள் லஞ்ச ஒழிப்புக்கு நேரடியாக செயல்படக்கூடியவங்க. அவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரா, ஃபினான்ஷியலி குற்றச்சாட்டுகள் இருக்கா? அப்போ எந்த ட்ராக் ரெக்கார்டும் பார்க்காம சும்மா நீட்னு இடத்துல கையெழுத்து போடுற ஒரு மிஷனாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அப்போ யாரையும் ட்ராக் ரெக்கார்ட்லாம் செக் பண்ண மாட்டீங்களா? அப்போ காசு வாங்கிக்கிட்டு ஒரு ஊழல்வாதிக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்குறாங்க. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, பெரியாரை வந்து நாங்கள் மற்ற எல்லா விஷயத்துலையும் ஏற்றுக்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்பில் மட்டும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அந்த கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டிருக்காரு மாரிமுத்து. அவருக்கு எப்படி நீங்கள் ப்ரமோஷன் பண்ணீங்க? நாங்கள் ஊழல் ஒழிப்புவாதிகள், க்ளீன் ஷீட்டு, ஊழல் செய்த, லஞ்சத்தில் குற்றம் சாட்டப்பட்ட, பணத்தை ஆட்டையை போட்டிருக்காருன்னு குற்றம் சாட்டப்பட்ட மாரிமுத்துக்கு எப்படி ப்ரமோஷன் போட்டீங்க? அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களோட கொள்கைன்னு ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேற யாருக்கு? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்வி எழுப்புகிறோம். இந்த விஷயத்துலேயும் அந்த கேள்விகளை தான் நம்ம எழுப்பியிருக்கோமே தவிர, இதே மாதிரி பல கேள்விகள் இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் இன்னைய வரைக்கும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ போனாப்புல திருச்செந்தூரில் மாஸ்க் மாட்டு போனாப்புல இல்லை, அதே கோவிலில் இன்னமும் காசு வாங்கி கொண்டு பார்ப்பனர்கள் அவ்வளோ அட்டகாசம் செய்கிறாங்க. காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்னங்க காசு கொடுக்கலனாக்கா எங்களை ஏளனமாக பேசுகிறீங்க, காசு கொடுத்தா மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னு கேட்க போன ஒரு வயதான அம்மா அவங்கள அடிக்க வந்திருக்காங்க. அவங்க பையன் போய் கேட்குறாரு, அவங்க பையனை அடிச்சிருக்காங்க. அங்கே உள்ள கும்பல் திருட்டு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க அயோக்கிய கும்பல் அடிச்சிருக்கு. ஏன் ஒரு ஒரு என்ன ஒரு ஆன்மீகவாதியை, ஒரு ஒரு ஹிந்து டிவோட்டியை வந்து அங்கே உள்ளவன் அடிக்கிறானாக்கா இது மதம் மாறுவதற்கு வழிகோலுது இல்லையா? அப்போ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்புறம் நான் எதுக்கு இந்த மதத்தில் இருக்கணும், நான் என்ன இதுக்கு இந்த மதத்தில் இருக்கணும், நான் கடவுள் நம்பிக்கையோட விரதம் இருந்து, நான் எதுவும் அண்ணன் தண்ணி புழங்காமல், நான் நான்வெஜ் சாப்பிடாம, நான் அவ்வளோ விரதம் இருந்து அந்த முருகன் கோயிலுக்கு வர்றேன், வந்தாக்கா என்னை இவ்வளவு இழிவாக நடத்துனீங்கனாக்கா அப்புறம் நான் எதுக்கு இந்த மதத்தில் இருக்கணும்? என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணுற கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாமிய மதத்துக்கோ நான் போயிடுவேன்னா எனக்கு சுயமரியாதை இல்லாத அந்த மதம் எதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த மதம் மாற்றுகிற வேலையை தான் மறைமுகமாக செய்கிறாரா? அப்படி இல்லைனாக்கா ஒரு கோயிலுக்கு போய் திருச்செந்தூர் போயிட்டு போங்க, அங்கே போய்ட்டு லஞ்சம் வாங்குற பார்ப்பனர்லாம் என்னென்னு கேளுங்க, எதுக்கு இப்படி எரிச்சது பேசுறீங்கன்னு கேளுங்க. திருவண்ணாமலை கோயிலில் ஒருத்தவங்க அப்படி தான், ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த மாற்றுத்திறனாளியை 500 ரூபா கொடுத்தா தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு ஒரு பார்ப்பனர் அவ்வளவு இழிவாக பேசியிருக்கிறார். அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தக்கூடிய பெண்ணை அவ்வளவு இழிவாக பேசியிருக்காரு. அது எப்படி இப்போ இழிவாக பேசி அவங்க வீடியோவை போடுறாங்க, நாமளும் அதை ஷேர் பண்ணோம், நீ பயங்கர வைரல். அதுக்கு ஒரு பதிலும் கொடுக்குறாப்புல ட்விட்டரில், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் மீது. என்ன உரிய நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுத்தாக்கா நீங்கள் பப்ளிக்கில் ஷேர் பண்ணணும்ல. போன ஆட்சியில் அப்படி தானே பண்ணாங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்து? அப்போ நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சும்மா பொது வழியில் நடவடிக்கை எடுக்கிறோன்னு போய் சொல்லிட்டு எந்த நடவடிக்கை, எனக்கா தவறு செஞ்சவன் பார்ப்பான்ல, அதனால் இவரும் அதே சமூகத்தை சார்ந்தவர், அதனால் இவாளுக்குள்ள ஒரு டீலிங்கில், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு அத்திம்பேராக இருப்பார், அப்படி இல்லைனாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மாமாவாக இருப்பார், ஏதோ ஒரு வகையில் அவருடைய சொந்தக்கார ரிலேஷனாக இருப்பார், அதனால் அப்படி இப்படி போட்டு அவங்க தவறு செஞ்சாங்க, நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க 5-10 இந்த வீல் சேர் தள்ளுறதுக்கு வாங்கினாங்கனாக்கா உடனே டிஸ்மிஸ், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்கள தூக்கி அங்கே அடிங்க இங்கே அடிங்க. திருச்செந்தூர் கோயிலில் காசு வாங்குற பாப்பானா என்ன பண்ணீங்க? திருவண்ணாமலையில் எங்க மாற்றுத்திறனாளிகிட்ட அவ்வளோ ஆர்ஸாக நடந்துக்கிட்ட, அவள் லஞ்சம் கேட்ட அந்த பாப்பானை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லா கோயில்லையும் இந்த அட்டூழியம் நடந்துக்கிட்டு இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கணும்னா திருவண்ணாமலையில் 500 ரூபா அந்த மாற்றுத்திறனாளிகிட்ட கேட்டது அது லஞ்சம் தானே. அந்த திருச்செந்தூரில் டெய்லி காசு வாங்குறீங்களா, அதுக்கு பேர் லஞ்சம் தானே. இப்போ பார்ப்பனர்கள் லஞ்சம் வாங்கினாக்கா அதில் கண்டுக்க மாட்டீங்க, அவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு மேலே போயிட்டே இருக்கணும். எங்கேதான் ஏதாவது 5-10 கேட்டாங்கன்னாங்க உடனே லஞ்சம் வாங்கிட்டார், அவரை வந்து என்ன சட்டியில் போட்டு வறுக்கணும், அவரை வந்து எருவு மாடுகள் போகும்போது நடுவில் விட்டு அவரை முட்டி கொல்லணும், அவரை வந்து அப்படியே பொரியிற சட்டிக்குள்ளே இறக்கி அப்படியே தூக்கணும், அவரை வந்து பாம்புகள் இருக்கிற குளத்துக்குள்ளே தள்ளி விட்டு பாம்புகள் கடிக்க விட்டு அவரை சாக விடணும். உங்கவா ஏதாவது தப்பு பண்ணாக்கா நீங்கள் கண்டுக்கவே மாட்டேன், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதனால தான் சொல்கிறோம், அறநிலைத்துறைக்கு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களை நியமிக்கக்கூடாதுன்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். கூட்டணி கட்சிகள் வேடிக்கை பார்க்குறாங்க. தயவு செய்து அந்த சோஃபாவில் வந்து எழுந்துறீங்க. இன்னமும் அது தேஞ்சு போகாத சோஃபாவாக இருக்கான்னு நான் கேட்குறேன். இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, ஓப்பனாக வெளியில் நடக்குது. இன்னமும் நான் அதை பற்றி கொஷின் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். திமுக அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணி கூடி குழாவுகிறார்கள், இதையே பேசிக்கிட்டு இருந்தாக்கா தாவேக்கா செய்கிற தவறுகளை எப்போ தான் பேச போகிறீங்க? அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டிருக்கிற
இப்போ சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எப்போ பேச போகிறீங்க நீங்கள்? போலீஸ் அடித்து விரட்டுது. தெருவுக்குள்ளே பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற தெருவுக்குள்ளே புகுந்து அடித்து 15 பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கு. குழந்தைகளை அடிக்கிறாங்க. டாஸ்மாக் வேணான்னு சொல்கிற மதுவுக்கு எதிரான மாநாடு நடத்திய ஐயா தலைவர் எழுச்சி தமிழர் ஆசான் அவர்களே அந்த மதுக்கடை வேணான்னு சொல்லி போராட்டம் நடத்துது அந்த ஊர். அந்த ஊர் மக்களையும் அந்த மாணவிகளையும் அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் எப்போ தான் கேட்பீங்கன்னு நமக்கு தெரியலையே. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம் எப்போ கேட்குறாங்கன்னு. இந்த வழக்கில் அடுத்தது அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இதனுடைய அப்டேட்டை வேறு ஒரு வீடியோவில் திரும்ப பார்ப்போம்.